பிச்சு போட்ட சப்பாத்தி மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நேற்று வச்ச சப்பாத்தி இருந்ததுங்க. அதை வந்து யோசிச்சு பார்த்தேன். ஒரு டிஷ்ஷை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தோசைக்கல்ல வெங்காயம், பச்சை மிளகா போடுங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம அது பண்ணிட்டோன்னே காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா இது பண்ணிட்டு வந்தேன். இந்த அளவுக்கு வந்துடும். அந்த சமயத்தில் நம்ம சப்பாத்தி நல்லா கட் பண்ணி வச்ச சப்பாத்தி அது மேலே போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அந்த மசாலா வந்து சப்பாத்திக்குள்ளே இறங்கணும் நல்லா. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வேணும்னா வந்து நான் மேலே நம்பர் கொடுக்குறேன். அது கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். நல்லா கிண்டிட்டோன்னே மேலே வந்து கொத்தமல்லி தழை வந்து நல்லா போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.